Hi friends, welcome to Hills and Me channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா கோத்தகிரியில டைரக்டா அந்த குன்னூர் பஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு டைரக்டா ஆப்போசிட்ல வந்து ஒரு அக்கா வந்து சோயா வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஊட்டினாலே சோயா தான். அவங்ககிட்ட சோயா, காளான், மற்றபடி வேற வடை ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட மோர் தென் 10 years கிட்டே அவங்க கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. ஸோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த கடைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஷார்ட் போட்டு காமிக்கிறேன். ப்ளஸ் இந்த ஐஓபி பேங்க்கு சைட்லையும் போகலாம். ப்ளஸ் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஷன் கடை இருக்குது, அங்கே படிக்கிட்டு இருக்கேன், அந்த வழியும் நீங்கள் போகலாம். இப்போ வாங்க நம்ம அந்த ஐஓபி வழியாக போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். You can get some. ஓகே ஓகே ஓகே. எங்க ஃபேமிலி மாதிரி. சரி சரி சரிங்க. இல்ல எந்த டவுட் எதுவுமே கிடையாது. எங்க ஃபேமிலி மாதிரி. சரி 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 சரி. நீங்க என்ன விரும்பி சாப்பிடுறீங்க? சார் நாங்க வந்து நம்ம கடைக்கு வந்தா வந்து சோயா சாப்பிடுங்க, வடை சாப்பிடுங்க. சரி சரிங்க. நம்ம வந்து நம்ம ஃபேமிலி என்ன பண்ணி தரோங்களோ அத மாதிரி பண்ணி தரோம். அத வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். ஓகே. நமக்கு எதுவும் டவுட் கிடையாது சார். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தாங்க. சரி சரி சரி. நாங்க எப்பவும் வந்து நீங்க எத்தனை வருஷமா வந்து சாப்பிட்டுருக்கீங்க? நாங்க வந்து 10 வருஷம் இருக்கு சார். 10 வருஷம் இருக்கு. கடை ஆரம்பிச்சு சாப்பிட்டுருக்கீங்க? ஓகே சார். நீங்களே தான் சாப்பிடுங்க. கண்டிப்பா நான் சாப்பிடுறேன். வீடியோ எடுத்து சாப்பிடுறேன். ஓகே சார். ஓகே. வந்து இப்போ வந்து ஒரு ட்ரை சோயா, அது வந்து சில்லி சோயா வந்து ஆர்டர் பண்ணுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் 65 மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் தான் வெஜிடேரியனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ இங்கே வந்து ஊட்டியில் சோயா, காளான் இந்த மாதிரி ஃபேமஸ். ஸோ அக்கா கடையோட சோயா டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நான் ரெகுலராக சாப்பிட்றது நல்லா இருக்கும். நம்மளோட வீடியோக்காக நம்ம சோயாவை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சோயா, ஆனியன் ப்ளஸ் வந்து இந்த புதினா சட்னியும் மிளகாய் சட்னி போட்டிருக்காங்க. லைட்டா ஸ்பைசி. பயம் பண்ணிக்கிற யூடியூப்ல வந்தா நீங்களா? இல்ல இது அப்படியே எடுத்தா யூடியூப்ல போயிடணும் பயமான்னு கேட்டேன். இது மட்டும் இல்ல, ஆமா இதுலயே மசாலா சோயா இருக்கும். மசாலா சோயா பிளஸ் வந்துட்டு காளான் இருக்கு. காலிஃப்ளவர் சில்லியும் அவைலபிள் தான் இங்க. ஸோ வடை, எல்லா விதமான வடையும் அந்த ஷார்ட் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இதோட மேக்கிங் வீடியோ உங்களுக்கு அந்த ஷார்ட் நான் போடுறேன். யூடியூப்ல உங்களை பார்த்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஆமா இப்ப சொல்றேன். அப்படி அடுத்த ரவுண்டுக்கு போவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சோயா முடிச்சுட்டு அடுத்தது வடைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே உளுந்து வடை பருப்பு வடை ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் இங்கே வடை சாப்பிட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் மேக்ஸிமம் இந்த ட்ரை சோயா தான் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். நல்லா பிச்சு போட்டு அதில் சட்னி ஊற்றி வெங்காயம் வச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா அந்த கிறிஸ்பியாக அந்த சட்னியோட ஸ்பைசி செம்மையாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் தனியாக கடைக்கு வெளியே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க அங்கே, கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தனியாக வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஜஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டில். கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்டை யார் யார் இந்த லோக்கல்லாம் இருக்கீங்களோ அவங்க வந்து சாப்பிட்டவங்க இந்த கடையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ அக்காவோட ப்ரிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன வாங்கியிருக்கீங்க இப்போ? வடை போண்டா. ஓகே, நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? எவ்வளோ நாள் இங்கே சாப்பிட்றீங்க? 1.5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க அக்கா? அது என்னென்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? ஓகே, அவர் ரொம்ப கூச்சப்படுறாரு. நீங்க சொல்லுங்க. சோயா சாதம் ட்ரை பண்ணிருக்கீங்க? மசாலா சோயா ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்க. என்னோட ஃபேவரட் அதுதான். இங்க உங்களோட ஃபேவரட் அதுதாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா வீடியோ வரும், கண்டிப்பா பாருங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கா? ஓகே, நம்ம கடை தான் ரொம்ப நாளா நம்ம அடுத்த வீடியோ போடணும்னு நினைச்சிட்டு எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கா? ஆமா. சரி சரி. சரிங்க அக்கா, நம்ம கடை எக்ஸாக்டா எங்க இருக்கு? நம்ம பாக்குற வீடியோஸ் தெரியுதுக்காக. எஸ்க்கு ஐஓபி பேங்க் பக்கத்துல. ஐஓபி பேங்க் பக்கத்துல இருக்கு. நான் லொகேஷன் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்களுக்கு நான் அந்த மேப் லொகேஷன் கொடுத்துட்றேன். வர தெரியாதவங்க வந்து கண்டிப்பா சாப்பிட்டு போவாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாம் எப்படி இருக்கு நான் எல்லாமே சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எத்தனை வருஷமா இந்த கடை இருக்கு? கடை ஒரு 25 வருஷமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சது நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம கடையில என்னென்ன அவைலபிள் இருக்கா இங்க வந்தா? ட்ரை சோயா, பருப்பு வடை, உளுந்து வடை, கிழங்கு போண்டா, காலிஃப்ளவரு, ட்ரை சோயா, ட்ரை மிக்சிங்கு, காலிஃப்ளவர் மிக்சிங்கு, பருப்பு வடை மிக்சிங்கு, போண்டா மிக்சிங்கு. ஓகே ஓகே ஓகே. எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா அந்த கொடுக்குற பிரைஸ்க்கு வந்துட்டு குவான்டிட்டி நிறைய இருக்கு, நிறையவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நிறைய தான் கொடுப்போம். ஏன்னா 30 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கொடுக்குறது. மற்ற இடத்துல போனீங்கன்னா அதே ஃபுட்டு 40 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஏன்னா எல்லாம் இங்க வந்து சாப்பிடுவாங்க, விரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய் தான் கொடுக்குறோம். ரேட்டு கம்மியில கொடுக்குறோம். வெளியில போனீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் சாப்பிட முடியும் இதே பிளேட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. குவான்டிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாம் வீட்ல சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சோ உங்க பிஸி ஷெட்யூல்ல எனக்காக நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. சரிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பேக் சைடில் தான் அந்த கடை இருக்குது. ஸோ நான் வந்து சோயாலேருந்து கிட்டத்தட்ட வடை சாப்பிட்டேன். அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல, ஏன்னா ஒருத்தனை எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை. வேறு சோயா, காளான், அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே இருக்குது. வடை சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். You see you on then another video. Till then, bye bye. Sorry, it's DJ.